இன்றைக்கி பூஜைக்காக பழக்கேசரி பண்ணலான்ட்டு இருக்கேன். வரீங்களா? பண்ணலாம். இப்போ கடாயை ஒன்று வச்சு சூடு ஏறட்டோன்ட்டு வைங்க. அதில் இப்போ 100 கிராம் ரவை போட்டு கேசரி கலர்றீங்கன்னா 100 கிராம் நெய் சேர்த்துக்கணும். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அது சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சு அதில் போட்டு சவுக்கு கொஞ்சம் விட்டுடுங்க. இதெல்லாம் செய்கிறப்பவே பக்கத்தில் 1 டம்ளர் ரவை போட போகிறதுனால 2 டம்ளர் தண்ணி சூடு ஏறட்டோன்னுட்டுன்னு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு கொதி வரட்டோன்னு விட்டுருங்க. முந்திரி பருப்பை வறுத்துட்டு இப்போ இதுலேயே ரவையை கொட்டிடுங்க. இப்போ 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா இந்த நெய்யில் பொரியட்டோன்னுட்டுன்னு போடுங்க. போட்டு கிளறி விடுங்க. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணியும் இங்கே சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 2 கல் உப்பு போட்டுருங்க. உப்பு போடுறப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. 1 டம்ளர் இப்போ நான் அந்த 100 கிராம்ஸ் அளவு எடுத்ததற்கு நல்லா 2 வாழைப்பழம் பழுத்ததை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சிருங்க. தண்ணியும் கொதி வந்திருக்கும். இப்போ அந்த தண்ணி எடுத்து இந்த ரவையில் சேர்த்துருங்க. ஊற்றின உடனே இது நல்லா வறுபட்டுட்டதுனால கட்டி வராது. அதனால் இருந்தாலும் உடனே கலர தொடங்கிடுங்க. லோ ஃப்ளேமில் இப்போ நிதானமாக ரவை வேகட்டோன்னு விடுங்க. ரவை வெந்த உடனே இப்போ இதில் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போட்ட உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் அதிலேயே போட்டுருங்க. உங்களுக்கு கடைசியாக வாழைப்பழம் போடுறது பிடிக்கலைன்னா நெய்யில் முந்திரி பருப்பு செவந்த உடனே வாழைப்பழத்தையும் போட்டு வதக்கி அதுலேயே ரவையும் போட்டு வறுத்து அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி கடைசியாக போட்டும் செய்யலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலரி எடுத்திங்கன்னா மீதி இருக்கிற இப்போ இதில் நெய்யையும் சேர்த்துருங்க. நான் முதல்ல 3/4 பாகம் தான் போட்டேன். இப்போ மீதி இருக்கிறத கடைசியாக போட்டு கலரி எடுத்தால் பழக்கேசரி ரெடி.